ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான சுண்டக்காய் துவையல் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் சுண்டக்காவை பற்றி தான் சொல்ல போகிறோம். அதாவது சுண்டக்காய்ன்னு சொன்ன உடனே நமக்கு பேர் சொன்ன உடனே கசப்பு தன்மை தான் ஞாபகம் வரும். ஆனால் அந்த கசப்பு உள்ள சுண்டக்காயில் அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குது. அந்த சுண்டக்காயை வச்சு தான் ஒரு துவையல் செஞ்சு காட்ட போகிறோம். இந்த சுண்டக்காயில் அதாவது கிருமிகளை, நம்ம உடம்புல உள்ள கிருமிகளை அழிக்கிறதுக்குள்ள ஆற்றல் இருக்குது. இந்த சுண்டக்காய் சட்னியை நீங்கள் வாரத்துக்கு ஒருக்கையாவது சாப்பிட்டீங்கன்னா உடம்புல எந்த விதமான வயிற்றுப்புண்ணோ வயிற்றில் உள்ள பூச்சியோ எல்லாமே அழிஞ்சு போயிடும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த துவையலுக்கு நம்ம சுண்டக்காய் வந்து 100 கிராம் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, இதெல்லாம் தான் நம்ம எடுத்திருக்கோம். சுண்டக்காயோட காம்பெல்லாம் நீக்கிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். நூறு கிராம் சுண்டக்காய்க்கும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு காம்பெல்லாம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த சுண்டக்காவை வந்து நம்ம 2ஆக வெட்ட போகிறோம். 2ஆக வெட்டிட்டு இதை அப்படியே விட்டுறக்கூடாது, தண்ணியில் போடணும். அப்படி இல்லைன்னா அது வந்து கருப்பாயிடும். அதனால் ஒரு சுண்டைக்காயாக நம்ம இந்த மாதிரி ஹாஃபாக கீறி நம்ம வந்து தண்ணியில் போட்டுக்கணும். ஏன்னா இதை நம்ம வதக்கணும் அப்படின்னா முழுசாக போட்டால் அவ்வளோ கரெக்டாக அது வதங்காது. நல்லா வதங்கிறதுக்காக நம்ம கட் பண்ணி தான் இதை வந்து உபயோகிக்க போகிறோம். இப்போது எல்லா சுண்டைக்காயையும் நம்ம வந்து வெட்டிட்டோம். இதை வந்து நம்ம நல்லா வடிகட்டி அந்த தண்ணி போக இருத்து வச்சுக்கணும். வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம வச்சுருக்க சுண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்து அதை வந்து நல்லா வதக்கி நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா வதங்குற வரைக்கும் நீங்கள் அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடுங்க. அடுத்து வானலியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் போல் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா வறுபட்ட பிறகு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாய். அதுக்கப்புறமா நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க வெங்காயம், 2 வெங்காயம் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினோன்னே தக்காளியையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 3 ஸ்பூன் போல் துருவின தேங்காயும் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா சுண்டைக்காய், அதையும் இதுலேயே போட்டு ஒரு கிளறிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. மொத்த கலவையும் நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போது இதெல்லாம் நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம்.
அரைச்ச பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இதை வந்து தாளித்து நம்ம வந்து சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம். நல்லெண்ணெய் வந்து நல்ல சூடான பிறகு கடுகும் அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. அடுத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. தாளித்ததை வந்து நம்ம துவையலில் சேர்த்துக்கலாம். இந்த துவையல் பார்த்திங்கன்னா வந்து இட்லி, தோசை இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ்வலாக சுண்டைக்காய் கசக்கும் இல்லை, ஆனால் இந்த துவையல் வந்து கசக்கவே கசக்காது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.